வணக்கம் நண்பர்களே. ஜெகத் ரட்சகன் இவரை நம்பித்தான் துரைமுருகன், அமைச்சர் துரைமுருகன் மலை போல் நம்பியிருக்கிறார். எதற்காக அவரை போய் மலை போல் நம்ப வேண்டும்? ஜெகத் ரட்சகனுடைய பின்னணி என்பது எல்லோருக்கும் தெரிந்தது. அரசியல் செல்வாக்கு என்பது இது அது அடுத்த தளம். எப்போதுமே தான் பிரபலமாக இருப்பதற்கும் தான் ஒரு செல்வாக்குடன் இருப்பதற்கும் பணமும் அரசியல் பலமும் இரண்டும் தேவை இந்தியாவில். அந்த வகையில் இன்று பணபலத்தோடும் அரசியல் செல்வாக்கோடும் இருப்பவர் ஜெகத் ரட்சகன். மிக நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்ட துரைமுருகன் ஜெகத் ரட்சகனை விட அதை ஒப்பிடவே முடியாத அளவுக்கு அரசியல் அனுபவம் கொண்டவர் துரைமுருகன். அவர் ஜெகத் ரட்சகனை நம்பிதான் இப்போ நிற்கிறார். எந்த விஷயத்தில்? சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வீடியோக்கள் கிடைக்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷன் பில் இருந்தால் தான் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது ஜெகத் ரட்சகன் பற்றி ஒரு சிறிய 2 வரிகளில் சொல்லிடுறேன். அவருடைய பன்னெடுங்காலமாக சுமார் 25 வருடங்களுக்கு மேலாக, 25-30 வருடம் கூட வச்சுக்கோங்க, 20-25 வருஷம் வச்சுக்கோங்க மேலாக ஜெகத் ரட்சகன் கல்வி நிறுவனங்களை நடத்தி வருகிறார். அது தமிழ்நாடு மட்டுமல்ல, ஒரிசா போன்ற கிழக்கு கரையில் இருக்கக்கூடிய மாகாணங்களிலும் அவருடைய வட மாநிலங்களிலும் அவருடைய கல்லூரிகள் இருக்கிறது. அதுபோகவே நட்சத்திர விடுதிகளும் இருக்கிறது. சென்னையில் இருக்கிறது, பாண்டிச்சேரியில் இருக்கிறது, நட்சத்திர விடுதிகளும் இருக்கிறது. அவர் எப்பொழுதும் ஒரு அரசியல் சாதுரியம் நிறைந்தவர். அத்தனை எளிதாக யாரையும் எதிர்த்து பேசிவிட மாட்டார். தான் சார்ந்திருக்கும் கட்சியினுடைய தலைவரை புகழ்வது, துதி பாடுவது, மிகையாக புகழ்ந்து பேசுவது, இது போன்ற செயல்களில் வேண்டுமானால் அவர் ஈடுபடலாமே தவிர அவர் ஒரு நாளும் எதிர்கட்சிகளை பயித்துக் கொள்ள மாட்டார். காரணம், தான் சேர்த்து வைத்திருக்கும் சொத்துக்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடக்கூடாது என்று நினைக்கக்கூடிய எந்த அரசியல்வாதியும் செய்ய வேண்டிய அல்லது செய்யக்கூடிய விஷயம் இதுதான். பிழைப்பு நடத்துபவர்கள், அரசியல் பிழைப்பு நடத்துபவர்களை பற்றி நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அரசியல் என்பதை வேதமாகவும் நேர்மையாகவும் தன்னுடைய ஒழுக்க நெறிகளோடு அரசியலில் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் செய்யும் செயல் இதுவல்ல. ஆனால் பிழைப்பு நடத்துபவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும். அந்த வகையில் ஜெகத் ரட்சகனை ஒன்றும் குறை சொல்ல முடியாது. அரக்கோணம் அவருக்கு நிரந்தர தொகுதியாகவே ஆகிவிட்டது. அந்த ஜெகத் ரட்சகன் இப்பொழுது மத்தியில் ஆளக்கூடிய அமைச்சரோ அதிகாரியோ, அது வருமான வரித்துறையோ அல்லது அமலாக்கத்துறையோ ஏதோ ஒரு துறையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்களை தன்னுடைய சுய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் என்பதை விட தான் சொன்னால் செய்யக்கூடிய ஒரு இடத்தில் வைத்திருக்கிறார். அதில் ஒரு மத்திய அமைச்சரும் இருக்கிறார் என்று நினைக்கிறேன். அவர் யார் என்பது ஓரளவுக்கு தெரிந்தாலும் தேர்தல் சமயம், இரண்டாவதாக பொதுவெளியில் பேசுவது என்பது உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளை தவிர நாம் மிகையாக பேசிவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறோம். ஆனால் அவர் யார்? துரைமுருகன் இவரைத்தான் நம்பியிருக்கிறார் என்றால் எந்த அளவுக்கு இவர் மத்தியில் செல்வாக்கில் இருக்கிறார் பாருங்கள். இதில் உள்ள முரண் பாருங்கள். மத்திய அமைச்சரவை, மத்தியில் ஆழ்ந்து கொண்டிருக்கிற கட்சி வேறு, நேர் எதிர் துருவம் கொண்ட கொள்கைகள் உடையது. அது கடவுளை மதித்து வணங்கக்கூடியவர்கள் நிறைந்த கட்சி. இங்கு கடவுள் மறுப்பாளர்கள், பேச்சளவிற்காவது கடவுள் மறுப்பாளர்களாக இருப்பவர்கள் நிறைந்த கட்சி. யாரு? ஜெகத் ரட்சகன். ஆனால் இவர் அங்கு ஒரு செல்வாக்கு வைத்திருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு இடத்தில் இவர்கள் பிணைகிறார்கள். பணம் தான் இணைக்கும், வேற என்ன இணைக்கும்? கொள்கையா, சித்தாந்தமா? ஒரு வெங்காயம் கிடையாது. பெரியார் சொன்ன மாதிரி சொன்னார். இவர்கள் எதையாவது செய்து பணம் பெற வேண்டும் என்பதில் முனைப்பாக இருந்தார்கள். ஆனால் மத்திய அரசை பகைத்துக் கொள்வதில், குறிப்பாக கவர்னரை இழிவாக பேசுவதில் துரைமுருகன் மிகுந்த ஆர்வமாக இருந்தார். பொன்முடி அதுக்கு ஒருபடி மேலே. இவர் இப்போது அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறார். துரைமுருகன் அடங்கி கொண்டிருக்கிறார், அதிகமாக பேசுவதில்லை. அவருக்கு இரு துருவங்களில் அவருடைய பிரச்சனைகள் இருக்கிறது. ஒன்று, அவருடைய சீனியாரிட்டி. அந்த ஒரு முதிர்ந்த அரசியல் தலைவர், திமுகவிலேயே விசுவாசியாக எம்ஜிஆர் அழைத்த போது கூட வெளியில் செல்லாதவர் துரைமுருகன். ஆனால் இப்போது ஜெகத் ரட்சகனை நம்பியிருக்கும் அளவுக்கு கட்சி கைவிட்டிருக்கிறது. இதுதான் அவரை சிந்திக்க வைக்கிறது. அவர் ஏக்நாத் ஷிண்டேவாக மாறுவார். அவர் இந்த கட்சியை இரண்டாக உடைத்து தன் அணிகளோடு வெளியே சென்று விடுவார் என்றெல்லாம் நான் கூற வெளிவரவில்லை. ஆனால் அவ்வாறான முகாந்திரம் அவருக்கு இருக்கிறது. அவ்வாறான முகாந்திரம் மிக அழுத்தமாகவே இருக்கிறது. இருப்பினும் அவர் அதையும் கடந்து
ஒரு ஒரு விதமான கொள்கை பிடிப்போடு நின்று கொண்டிருக்கிறார் என்றால் இதில் நமக்கு என்ன இருவேறு சிந்தனைகள் இருந்து விட முடியும். முழுவதுமாக ஜெகத் ரட்சனை நம்பியிருக்கும் துரைமுருகன் என்ன ஆபத்தை விளைவிக்கப் போகிறார்? ஏனென்றால் களத்தில் பழியாக்கப்படுவது துரைமுருகனாக இருந்திருந்தால் நிச்சயமாக சொல்கிறேன், என்னை பழியாக்கிக் கொள்ளுங்கள், என் கழகத்தினை ஒரு நாளும் என்னால் என் கழகத்திற்கு, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, நான் சார்ந்திருக்க கட்சிக்கு எந்த துன்பம் வந்துவிடக்கூடாது, என்னை பழியாக்கிக் கொள்ளுங்கள் என்று கூட அவர் சொல்லுவார். அந்த அளவுக்கு விசுவாசியா அல்லது நாகரீக நாடகமா என்பது வேறு விஷயம். ஆனால் அந்த அளவுக்கு தயாராக இருப்பார். ஆனால் இங்கு களத்தில் பழிவிட அவர் பழி கொடுக்க வேண்டும் என்றால் அவருடைய மகனை கொடுக்க வேண்டும். அந்த அளவுக்கு ஒன்றும் அவர் ஒரு தியாகி அல்ல. இங்கே துரைமுருகன் முன்னால் நிறுத்தியிருப்பது அவரது மகனை. சித்தம் கலங்கி யாரை பிடித்தால் வேலை நடக்கும் என்றுதான் இருப்பார். இந்த நேரத்தில் காய் நகர்த்தல் என்பதுதான் இதை செய்யக்கூடியவர்களுடைய சாமர்த்தியம். இன்னும் தாமதிப்பார்களா திமுக? சரியான வியூகம் எடுத்து அவரை காப்பாற்றுவது ஒன்றே வழி. நாம் அதிக விசுவாசம் கிடைக்கும். நீங்கள் துரைமுருகனை பழி கொடுத்தால் அடுத்த கட்சியில் இருப்பவர்கள் சுதாரித்துக் கொள்வார்கள். நாம் எப்போது வேண்டுமானாலும் அடுத்த பழிக்கு உள்ளாகலாம். அந்த பழியில் நம்மளை கட்சி காப்பாற்றாது. இந்த நம்பிக்கையை அவருடைய மறைந்த தலைவர் கருணாநிதி இருந்திருந்தால் நிச்சயமாக நிழலில் நிறுத்தியிருப்பார். ஆனால் அவர் அந்த இல்லாத சமயத்தில் அந்த இடத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கிற தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் இந்த கட்சி தலைவர், இரண்டாம் கட்ட தலைவர்களை கைப்பற்றி வைப்பது, வசீகரித்து வைப்பது என்ற ஒரு கலையை அவர் அறிந்திருக்கவில்லை. இது அழகிரி அண்ணனுக்கு உண்டு. இப்போது அவர் துரைமுருகனை பழி கொடுத்துட்டார்னா நிச்சயமாக அடுத்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் வேகமாக முடிவெடுப்பார்கள். எதையாவது செய்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும், எப்படியாவது நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நாம் இதுவரை சேர்த்த சொத்துக்கள் எல்லாம் இந்த கட்சியில் இருந்தும் அமைச்சர்கள் இருந்தால் நாம் சம்பாதித்தோம் என்ற அவப்பெயர் நமக்கு பொதுமக்களிடத்தில் ஏற்பட்டால் 2026 தேர்தலை எப்படி எதிர்கொள்வது? தேர்தல் என்பது இவர்கள் மக்கள் பணி செய்வதற்காக ஒரு மாபெரும் வாய்ப்பினை காத்திருக்கவில்லை. இப்போ ஒரு மாபெரும் வாய்ப்பு வருகிறது நாம் மக்கள் பணி செய்வதற்கு என்றெல்லாம் அவர்கள் காத்திருக்கவில்லை. அடுத்து வருகிற தேர்தல்களில் குறைந்தபட்சம் நாம் ஒரு பலத்தோடு இருந்தால்தான் இந்த ஆட்சி அதிகாரங்களில் கிடைக்கக்கூடிய பண பலன்களை நாம் அனுபவிக்க முடியும், அல்லது இதுவரை பெற்றதை நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்ற அளவில் அவர்கள் உஷாராகவே இருப்பார்கள். அதனால் துரைமுருகனை காப்பாற்றுவது என்பது ஸ்டாலினுக்கு நிர்பந்தம். அவர் ஜெகதர்சனை மட்டுமே நம்பியிருப்பது என்பதும் ஸ்டாலினுக்கு அவமானம். இதை அவர் கடந்து வர வேண்டும் என்றால், இந்த பணிகளை கட்சியை காப்பாற்ற வேண்டும், இந்த தலைவர் காப்பாற்றும் என்றால் நிச்சயமாக சொல்கிறேன், இவர்கள் துரைமுருகனை காப்பாற்றிய ஆக வேண்டிய நிர்பந்தத்தில் ஸ்டாலின் இருக்கிறார். இது 2026 தேர்தல் வியூகம், தேர்தல் அமைப்பை நோக்கிய நகர்வுகள் என்பதால் முக்கியத்துவம் பெறுகிறது. தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோக்கள் சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.